இந்த விஸ்வாவசு வருஷத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கணும் நம்ம பார்ப்போம். மகராசிக்கு 6ஆம் இடத்துல குரு, இது வந்து 5ஆம் இடத்துல ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ 6ஆம் இடம் கொஞ்சம் மத்தியமம் சுமாராக இருக்குது. சனி 2ஆம் இடம், 7 சனி கடைசி முடிய போகிறது. வர 2026 மார்ச்சில் சனி மாற போகிறதா வர இந்த செப்டம்பர் அக்டோபர் காலேருந்து உங்களுக்கு சனி சூப்பரான நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வருவார். இது வரலையே கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அடி எடுத்து வரீங்க. உங்களுக்கு சூப்பரான நல்ல காலத்தை கொடுக்க போகிறாரு. ராகு 2ஆம் இடம், கேது 8ஆம் இடம். இது வந்து குடும்ப ஒற்றுமையில் கொஞ்சம் சின்ன சின்ன இது இருக்கலாம்னு சொல்லியிருக்கு. அதை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை குறையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும். இதில் 3வது ஒருத்தர் நடுப்புற இது பண்ணக்கூடாது. 3வது ஒருத்தர் சொல்லி பஞ்சாயத்து இருக்கக்கூடாது. உங்கள் 2 பேருக்குள்ளே பேசி இது பண்ணாக்கா சுமூகமாக எல்லாம் நல்லா சரியாகிடும். 6ஆம் இடத்துல குரு வந்து பெருசாக ஒன்றும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் படிப்படியாக சூப்பரான காலம், ரொம்ப நல்லாவே இருக்கும், முன்னேற்றமாகவே இருக்கும். அதனால் ஒன்றும் கவலை இல்லை. அதனால் இந்த ராகுக்காக துர்க்கை அம்மனுக்கும் கேதுக்காக விநாயகர் பெருமானை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாக்க குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் சுமூகமாகவே இருக்கும்.